ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் சி 25. 2024 மார்ச் வரை 21ஆக இருந்த மாநகராட்சியின் எண்ணிக்கை தற்பொழுது 25ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசு லட்சணையில் உள்ள கோபுரம் எந்த கோவிலுடையது? ஆன்சர் டி சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறளோவியம் நூல் ஆசிரியர். ஆன்சர் ஏ கருணாநிதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் சி 247. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலரில் வெளிவந்த முதல் திரைப்படம். ஆன்சர் பி அலிபாபாவும் 40 திருடர்களும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் சி பம்மல் சம்பந்த முதலியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கோடியில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் சி 7. 1 லட்சத்துக்கு 5 பூஜ்ஜியங்கள், 10 லட்சத்துக்கு 6 பூஜ்ஜியம், 1 கோடிக்கு 7 பூஜ்ஜியங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குற்றால குறவஞ்சி நூலாசிரியர். ஆன்சர் பி திரிகூட ராசப்ப கவிராயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொட்டபெட்டா சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ நீலகிரி மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலில் தோன்றும் முதல் உள்ளுறுப்பு. ஆன்சர் பி இதயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏடிஎஸ் கொசு மூலம் பரவும் நோய். ஆன்சர் பி டெங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் சி ஆனந்தரங்க பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறுபடை வீடுகளில் தவறானது. ஆன்சர் பி மருதமலை. அறுபடை வீடுகள் என்னன்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இவை யாரும் அறுபடை வீடுகளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கந்தபுராணத்தின் ஆசிரியர். ஆன்சர் சி கச்சியப்ப சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாக்கி விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? ஆன்சர் டி 11. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள். ஆன்சர் ஏ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இந்த 3 மாநிலங்களும் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ளன. பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ளது, ஆனால் அது யூனியன் பிரதேசம் என்பதால் இதில் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூல் ஆசிரியர். ஆன்சர் பி மா.பொ. சிவஞானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ.சி. தொடங்கிய சுதேசி கம்பெனி எந்த நகரங்களுக்கிடையே கப்பல் சேவையை தொடங்கியது? ஆன்சர் ஏ தூத்துக்குடி டு கொழும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் சி 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக உயரிய விருது. ஆன்சர் ஏ பாரத ரத்னா விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 30 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவிகிதம்?
இதில் வந்து முதல்ல பைசாவில் கொடுத்து அப்புறம் ரூபாயில் கொடுத்துருக்காங்க. இந்த பைசாவில் உள்ளதை வந்து ரூபாயில் மாற்ற முடியாது அப்படிங்கிறனால இந்த ரூபாயில் உள்ளதை பைசாவாக மாற்றணும். 2 ரூபாய் என்பது 200 பைசா. இந்த 200 பைசாவில் 30 பைசா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 30/200 × 100 சதவீதம்னால நம்ம 100 போடுவோம். இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா இதற்கான விடை கிடைக்கும். 1 0க்கு 1 0 அடி, 100 0க்கு 100 0 அடி போயிடும். இந்த 2ஆல் 30 அடிக்கும் பொழுது 2 15 15% என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 4:5, மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு வகுப்பில் வந்து 4:5 என்ற விகிதத்தில் வந்து மாணவ மாணவிகள் உள்ளன. இதில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 20, மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. மாணவர்கள் வந்து 4 பங்கு மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 20. அப்போ ஒரு பங்கு மாணவர்கள் எண்ணிக்கை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 20 4ஆல் வகுக்கும் பொழுது ஒரு பங்கு மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கிடைக்கும். 20 4ஆல் வகுக்கும் பொழுது 4 5 20. இப்போ 5 கிடைக்கும். ஒரு பங்கு மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 5. இப்போ மாணவிகள் எண்ணிக்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 5ஆல் பெருக்கும் பொழுது 25 கிடைக்கும். இப்போ மாணவிகளின் எண்ணிக்கை வந்து 25 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்பட்டால் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன? ரிப்பனின் மொத்த நீளம் வந்து 24. அது 3:2:7 என்ற விகிதத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த விகிதத்தை மூன்றும் கூட்டுங்க. கூட்டுனா மொத்தம் 12 கிடைக்கும். இந்த 12 ரிப்பனின் மொத்த நீளத்தால் வகுக்க வேண்டும். 24/12 வகுத்தோம் அப்படின்னா 2 கிடைக்கும். இந்த 2 என்பது ஒரு பங்கு ரிப்பனின் நீளம் வந்து 2 மீட்டர் ஆகும். ஒரு பங்கு ரிப்பனின் நீளம் வந்து 2 மீட்டர். அப்போ 3:2:7 இந்த 2ஆல் இந்த 3 நம்பரையும் பெருக்க வேண்டும். 2 × 3 வந்து 6, 2 × 2 4, 2 × 7 14. ரிப்பனின் நீளம் வந்து 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பேருந்து 1 லிட்டர் டீசலில் 20 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. 2.25 லிட்டரில் எவ்வளவு தூரம் செல்லும்? 1 லிட்டரில் வந்து 20 கிலோமீட்டர் செல்லுது அப்படின்னா 2.25 லிட்டரில் எவ்வளவு தூரம் செல்லும்? முதல்ல 2 லிட்டர் கண்டுபிடிப்போம். 2 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் 20னா அப்போ 2 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் செல்லும். 3/4 கிலோமீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னா 1/2 லிட்டருக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். 1 லிட்டர் வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்னா 1/2 லிட்டருக்கு 10. 1/2 லிட்டருக்கு 10னா அப்போ 1/4 லிட்டருக்கு 5 கிலோமீட்டர். மொத்தம் வந்து 15. 3/4 லிட்டருக்கு வந்து 15 கிலோமீட்டர் போகும். இந்த 40யும் 15யும் கூட்டினா 55 கிலோமீட்டர். மொத்தம் வந்து 55 கிலோமீட்டர் செல்லும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராமத்தில் 3:2 என்ற விகிதாச்சாரத்தில் ஆண்களும் பெண்களும் உள்ளனர். ஆண்களின் எண்ணிக்கை 6000 எனில் மொத்த மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 3:2 அப்படிங்கிறது மொத்த மக்கள் தொகையின் விகிதாச்சாரம். இதில் ஆண்கள் வந்து 6000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 பங்கு அப்படிங்கிறது 6000. அப்போ ஒரு பங்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 6000த்தை 3ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது ஒரு பங்கு மக்கள் தொகையாகும். 6000த்தை 3ஆல் வகுக்கும் பொழுது 2000 கிடைக்கும். அப்போ ஒரு பங்கு மக்கள் தொகை என்ன? 2000. அப்போ 2 பங்கு மக்கள் தொகை என்பது 4000. இப்போ பெண்களின் எண்ணிக்கை வந்து 4000, ஆண்களின் எண்ணிக்கை வந்து 6000 கொடுத்துட்டாங்க. இரண்டையும் கூட்டும் பொழுது மொத்த மக்கள் தொகை கிடைக்கும். அப்போ 6000த்தையும் 4000த்தையும் கூட்டினா 10000 என்பது சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். சென்டருக்கு டயத்துக்கு போயிருங்க. ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, பென். ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியில்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.